வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள், நால்வோர் நற்சிந்தனை. டிசம்பர் 6. தலைப்பு: நிலையும் அலையும். இறைவெளியாகிய பிரம்மநிலை, அதன் இயல்பான தன்மைகள் பூரணம், அறிவு, விரைவு, காலம் என்பன வெளிக்காட்டாத இருப்பு நிலையாகும். பிரம்மம் எனும் பூரண புனிதப் பொருளை அகத்தவத்தால் நோக்கும்போது அது பூரணமானது, முற்றறிவாக உள்ளது. அனைத்து இயக்கங்களுக்கும் மூலமான அழுத்தம் எனும் விரைவு அடக்கமானது என்று கொள்ள வேண்டும். பிரம்மம் வேறு, பூரணம் வேறு, அறிவு வேறு, விரைவு மூலமான அழுத்தம் வேறாக கருதவே முடியாது. பிரம்மமே பூரணமாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் உள்ளது என்றுதான் கொள்ள வேண்டும். பூரணமே பிரம்மமாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் உள்ளது. அறிவே பிரம்மமாகவும் பூரணமாகவும் ஆற்றலாகவும் இருக்கிறது. ஆற்றலே பூரணமாகவும் பிரம்மமாகவும் அறிவாகவும் இருக்கிறது என்று ஒவ்வொரு தத்துவத்திலும் நான்கையும் சேர்த்தே மதிக்க வேண்டும். அகப்பொருளான அறிவு எல்லா பொருளிலும் இயக்கத்திலும் ஒழுங்காற்றல் எனும் சீரமைப்பு திறனாக முகிழ்ந்து செயல்புரிகின்றது. கருமைய காந்த திணிவில் அடிப்படை ஆற்றலாக இருப்பது இறையாற்றல். இதில் அடக்கமாக உள்ள அறிவு காந்த நிலையில் புலன்கள் மூலம் இயங்கும்போது மனம் எனப்படுகின்றது. நிலையாக உள்ளது அறிவு, அலையாக உள்ளது மனம். விளக்கும் வெளிச்சமும் போல, நீரும் அலையும் போல நிலையாக அறிவும் அலையாக மனமும் உள்ளன. அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.